மெக்கமே இல்லாதவன் ஏன் காரை வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சானையும் மாமனாரையும் பத்தி போறேன். ஏன்னா இந்த ஹோண்டா அமேஸ் காரை என் மச்சானுக்கு நான் 4 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். எங்க அம்மா ஆர்சி புக் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு தெரியும் நான் விற்க போறது தெரிஞ்சேதான் என் மச்சானுக்கு கொடுத்தேன். வெளிய இடத்துல கொடுத்தா கார் போயிடும், மச்சான்ட்ட இருந்தா நம்ம கிட்டே எப்பனாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு வித்து எங்க அம்மா இப்ப கெட்டுறாங்கல்ல, அந்த வீட்டுக்கு நான் முன்பணம் கொடுத்தேன். நான் கொடுத்து அந்த காரை அவனுக்கு கொடுத்து தெரியும். ஆனா இப்படி பிரிக்கி கூட நான் சேர்ந்து எங்க அம்மா கூட இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா அதை எப்படி திருச்சி போட்டாங்கன்னா, எனக்கு தெரியாம அந்த காரை ஓசியில வாங்கிட்டாங்க, என் மகன் இருந்து ஏமாத்தி வேண்டாங்க, எச்சத்தனமா அந்த காரை வச்சு ஓட்டிட்டு இருக்கான் மானங்கிட்ட பையன். எங்க மாமனாரையும் மச்சானையும் அவங்க போட்டாங்க. என் மாமனார் கால் பண்ணி, உங்க அம்மாவோட அந்த கார் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ காசு கூட எனக்கு பொறுமையா கொடுத்துக்கோ, ஏன்னா நான் காசு வாங்கிட்டேன் அவங்ககிட்ட, கொடுத்துக்கோ, இந்த கார் இப்பவுமே உங்க அம்மா மூஞ்சில போய் கொடுத்துட்டு எங்க மாமனார் சொல்லிட்டாரு. அன்னைக்கே நான் வந்து காரை கொடுத்துட்டேன். காரை நைட்டு கொடுத்துட்டு அன்னைக்கு வச்சு ஸ்னேகாவோட இந்த ஸ்கூட்டி இருக்குல்ல, அதை நான் அன்னைக்கு நைட்டே கேட்டேன். நீங்க உங்க காரை கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். ஸ்னேகாவோட வண்டியை தாங்க, நான் அதில் தான் ரிட்டர்ன் போகணும். வண்டி சாவி மட்டும் தாங்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்படி மொபைலில் வீடியோ, ஏன்னா அவங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்காங்கல்ல, நான் கொடுக்க வந்ததையும் இப்படி ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க.